நண்பர்களே, இது என் வாழ்வில் நடந்த முதல் சம்பவம். மறக்க முடியாத சம்பவம். உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கதையை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னுடைய ragu28goes@gmail.com மின்னஞ்சலுக்கு அல்லது கமெண்ட் மூலம் சொல்லவும். என் பெயர் ரகு, வயது 25. என்னுடைய தோழியின் வயது 25. அவள் பெயர் ரம்யா. நாங்க ஆழ்பள்ளிப் பருவத்திலிருந்து கல்லூரி வரை ஒன்றாக படித்து வந்தோம். அவளை நான் கல்லூரியில் படிக்கும் போது இருந்தோறுதலை யாக காதலித்து வந்தேன். ஆனால் இப்போது அவளுக்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அவளை ஒரு முறையாவது ஓத்து விட வேண்டுமென்ற ஆசையில் இருக்கிறேன். அப்படி நடந்த சம்பவம்தான். ஆனால் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன. தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். இது என்னுடைய முதல் கதை. ரம்யாவின் பார்க்கும் பொழுது அவளை படுக்க போட்டு அவப நட்சத்திரக்குறி 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 ச நட்சத்திரக்குறி 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 விட்டூக்கணும் தோணும். அவ்வளவு அழகாயிருப்பாள். இவளை இப்படி ஒக்கலாமென்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போ தேயதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தாள். ஒரு நாள் காலை 9:30 அவள் கால் பண்ணி, எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்ட. அதனால் என்னுடைய திருமணம் இன்விடேஷன் உனக்கு கொடுக்க வேண்டும். நீ ஃப்ரீயா இருந்தா நான் கல்லூரிக்கு அருகில் வா என்ற. என்னை அழைத்தாள். நான் மனதில் இதுதான் நல்ல சமயம் அவை ஒப்பதற்கு. இன்று அவளிடம், நீ நானும் உன்னிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும், நீயும் தனியாக வா என்று அழைத்தேன். அவனும் சரி நானும் தனி யாக வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். அவள் சொன்னபடி நானும் அங்கு சென்றேன். அவள் அங்கு எனக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும் பொழுது எனக்கு நல்ல மூட்டாக்கிவிட்டது. அவள் சிலையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவள் சரி கொஞ்சம் விலகி அவளுடைய முலையையும் இடுப்பையும் தரிசனம் எனக்கு கிடைத்தது. அதை பார்க்கும் பொழுது என்னுடைய வாயை வைத்து நக்கிவிட வேண்டும் போலிருந்தது. அவள் அருகில் சென்று, ரம்யா என்று அழைத்தேன். அவளும் அதற்கு எப்படி இருக்கிறாயென நலம் விசாரித்தார். நலம் விசாரித்த பிறகு இன்விடேஷனை என் கையில் கொடுத்து, என்னுடைய திருமணத்திற்கு கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று கட்டாயமாகச் சொல்லிவிட்டாள். நான் அதற்கு கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதன் பிறகு நீயே தோஎன நிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னாள். அது என்ன விஷயம் என்று என்னிடம் கேட்டாள். அதற்கு நான் கொஞ்சம் யங்கியபடி, உன்னிடம் நான் நிறைய விஷயங்கள் மனதை விட்டு பேச வேண்டும், அதற்கான இடமில்லை, இது இங்கேயாவது போலாமா என்று நான் கேட்டேன். அவன் அதற்கு முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது என்று சொன்னான். எனக்காக ஒரு முறை மட்டும் வெளியே உன்கிட்ட நான் கொஞ்சம் நிறைய பேசணும் என்று சொன்னேன். சிறிது நேரம் யோசித்த பிறகு சரி போகலாம் என்று சொன்னால், எங்கே போகலாம் என்று போத்து நான் ஏற்காடு போகலாம் என்று சொன்னேன். அதற்கு அவள், முடியாது, அங்க போனடைமாயிட்டும், என்னால் வர முடியாது, எனக்காக வரமாட்டியா நீ? சரிடாவா போலாம், ஆனால் இன்று மாலை 4 மணியளவில் என்னை விரும்பி விட்டுவிட வேண்டும் என்று என்கிட்ட சொல்லி விட்டாள். நானும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டேன். நாங்கள் இருவரும் காரில் ஏறிக்கொண்டு ஏற்காடு சென்றோம். 1 மணி நேரம் காரில் சென்றதால் அவள் சற்று அச்சந்து தூங்கிவிட்டாள். அவள் தூங்கும் பொழுது அவருடைய புடவை சற்று விலகி அவருடைய முலைய ஆயியும் அவருடைய தொப்புளை எனக்கு காட்டி என்னை நன்றாக சூடேதிவிட்டாள். பார்த்து கொண்டே, இன்றைக்கு எப்படியாவது வதையும் கழட்டி அவளை பார்த்துவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். ஏற்காடு சென்ற பிறகு அவள் எழுந்து, எங்கே போகலா, மேற்காட்டில் என்று கேட்டாள். அதற்கு நான் சொன்னேன், எங்களுடைய நிலம் கொஞ்சம் மேற்காட்டில் உள்ளது, அங்கு சென்று நம்மன தாய் விட்டு பேசிய பிறகு திரும்பி ஊருக்கு சென்று விடலாம் என்று நான் சொன்னேன். அதற்கு அவள் சரி என்று போகலாம் சொல்லிவிட்ட. ஹாய் நண்பர்களே, இது என் வாழ்வில் நடந்த முதல் சம்பவம். மறக்க முடியாத சம்பவம். உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கதையை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னுடைய ragu28goes@gmail.com மின்னஞ்சலுக்கு அல்லது கமெண்ட் மூலம் சொல்லவும். என் பெயர் ரகு, வயது 25. என்னுடைய தோழியின் வயது 25. அவள் பெயர் ரம்யா. நாங்க ஆழ்பள்ளிப் பருவத்திலிருந்து கல்லூரி வரை ஒன்றாக படித்து வந்தோம். அவளை நான் கல்லூரியில் படிக்கும் போது இருந்தோறுதலை யாக காதலித்து வந்தேன். ஆனால் இப்போது அவளுக்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அவளை ஒரு முறையாவது ஓத்து விட வேண்டுமென்ற ஆசையில் இருக்கிறேன். அப்படி நடந்த சம்பவம்தான். ஆனால் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன. தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். இது என்னுடைய முதல் கதை.
ரம்யாவின் பார்க்கும் பொழுது அவளை படுக்க போட்டு அவப நட்சத்திரக்குறி 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 ச நட்சத்திரக்குறி 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 விட்டூக்கணும் தோணும் அவ்வளவு அழகாயிருப்பாள். இவளை இப்படி ஒக்கலாமென்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போ தேயதற்கான வழியை ஏற்படுத்தித் தந்தாள். ஒருநாள் காலை 9:30 அவள் கால் பண்ணி எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்ட அதனால் என்னுடைய திருமணம் இன்விடேஷன் உனக்கு கொடுக்க வேண்டும், நீ ஃப்ரீயா இருந்தா நான் கல்லூரிக்கு அருகில் வா என்ற. என்னை அழைத்தாள். நான் மனதிலித்துதான் நல்ல சமயம் அவை ஒப்பதற்கு. இன்று அவளிடம் நீ நானும் உன்னிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும், நீயும் தனியாக வா என்று அழைத்தேன். அவனும் சரி நானும் யாக வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். அவள் சொன்னபடி நானும் அங்கு சென்றேன். அவள் அங்கு எனக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும் பொழுது எனக்கு நல்ல மூட்டாக்கிவிட்டது. அவள் சிலையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவள் சீறி கொஞ்சம் விலகி அவளுடைய முலையையும் இடுப்பையும் தரிசனம் எனக்கு கிடைத்தது. அதை பார்க்கும் பொழுது என்னுடைய வாயை வைத்து நக்கிவிட வேண்டும் போலிருந்தது. அவள் அருகில் சென்று 1000 யா என்று அழைத்தேன். அவளும் அதற்கு எப்படி இருக்கிறாயென உள்ளீரு நலம் விசாரித்தார். நலம் விசாரித்த பிறகு இன்விடேஷனை என் கையில் கொடுத்து என்னுடைய திருமணத்திற்கு கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று கட்டாயமாக